வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் அப்ரூவல் சார்? அப்ரூவல் எத்தனை டைப் இருக்குது சார்? வீடு கட்ட அனுமதி, பில்டிங் அப்ரூவல். ஒரு சாதாரணமாக இனிஷியல் ஸ்டேஜ்லேருந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வீடு கட்ட அனுமதி. ஓகே. அதுக்கப்புறமா அந்த வீடு கட்ட அனுமதியில் இப்போ நியூவாக நம்ம கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணிருது செல்ஃப் சர்டிஃபிகேஷன்ற முறையில் ஆன்லைன்லேயே போட்டு அன்னைக்கே அப்ரூவல் வித்தின் ஹவரில் நீங்கள் அப்ரூவல் வாங்கிக்கலாம். டிராயிங் போட தான் டைமே தவிர 2500 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு, பில்டிங் 3500 ஸ்கொயர் ஃபீட்டு, 2 கிச்சனு, கிரவுண்டு ஃபஸ்ட்டு, இன்னும் ஷார்ட் பீரியடில் ஸ்டில்ட்டு கீழே பார்க்கிங் வித் ஃபஸ்ட்டு செகண்ட் வரப்போகுது. நம்ம கவர்மெண்ட்டால் இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு, போயிட்டு இருக்குது. தமிழ்நாடு கவர்மெண்ட் தமிழ்நாடுனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். தமிழ்நாடு கவர்மெண்ட் படி தான் இது செல்ஃப் சர்டிஃபிகேஷன்றதில். சரிங்களா? அதுக்கப்புறமா லேண்ட் அப்ரூவலில் பார்த்தீங்கன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் 20/10/2016 கட் ஆஃப் டேட்டுங்க. உங்கள் பிளாட் 20/10/2016க்கு ஆன் ஆர் பிஃபோர் பிரிக்கப்பட்டதாக இருக்கணுங்க. அப்போ தான் உங்களுக்கு அது எலிஜிபிள் வரும். அதுக்கப்புறம் லேண்ட் அப்ரூவல் லே அவுட்டில் அப்ரூவல் வாங்கின பிளாட்டை நீங்கள் வாங்கியிருப்பீங்க. இல்லை அன்அப்ரூவலில் வாங்கியிருந்தீங்கன்னா இந்த ரெகுலரைசேஷன் இப்போ ஸ்கீம் ரன்னிங்கில் இருக்குங்க, ஸ்கீமில் கூட பண்ணிக்கலாங்க. லேண்ட் அப்ரூவல், பில்டிங் அப்ரூவல்ன்றது தான் சாதாரணமாக ஒரு அப்ரூவலை பற்றி நம்ம சொல்லிக்க வேண்டிய இந்த நேரத்தில் இருக்கணுங்க நம்ம. ஓகே சார், நீங்கள் ஆல்ரெடி அப்ரூவல் பற்றி பேசும்போது ஃபஸ்ட்டு சிஎம்டிஏ இருக்கும், இல்லை டிடிசிபி, இது 2 தான் இருக்கும். இது இல்லாமல் வேறு ஏதாவது இருக்கா சார்? சிஎம்டிஏ தான் அத்தாரிட்டி, சென்னை மெட்ரோபாலிட்டன் லிமிட்டுக்குள்ள. டிடிசிபி அத்தாரிட்டி, அவங்க சம் ரிலாக்ஸேஷன் லோக்கல் பாடி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சில அப்ரூவல்லாம் பஞ்சாயத்து இல்லை கொடுத்துருக்காங்க. ஆமாம். ஸோ அத்தாரிட்டி இஸ் த மெயின் பார்த்தீங்கன்னா சிஎம்டி அண்ட் டிடிசிபி தான் அப்ரூவலிங் அத்தாரிட்டி. இப்போ நான் ஒரு லேண்டுக்கோ இல்லை வீடுக்கோ அப்ரூவலுக்கு அப்ரோச் பண்ணுறேன், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நம்ம சப்மிட் பண்ணணும் சார்? கரெக்டான கேள்விங்க அது. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் அப்படின்றது, நீங்கள் குறிப்பாக நிறைய பேர் அக்ரிமெண்ட்டை கூட டாக்குமெண்ட்னு கொண்டு எங்ககிட்ட காட்டுறாங்க. அது ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம். பத்திரம் பண்ணியிருக்கணும், பத்திரம் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அந்த பிளாட் 20/10/2016 திரும்பி நான் ஏன் சொல்கிறேன்னா, கட் ஆஃப் டேட் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 31/12/1989 சிஎம்டி லிமிட்டில் இருந்தது. 5/8/1975 சிஎம்டினுடைய ஃபார்மிங் இயர். இதெல்லாம் கட் ஆஃப் டேட் போய் இப்போ கடந்த ஒரு 2.5 இயர்ஸ் சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா 20/10/2016 உங்களுக்கு கட் ஆஃப் டேட் வந்துருச்சு. ஸோ அந்த கட் ஆஃப் டேட்லேருந்து டாக்குமெண்ட் உங்களுக்கு இருக்கணும். அதுக்கப்புறம் உங்கள் பேரில் பட்டா இன் ஃபேவர் ஆஃப் ஓனர் பேரில் பட்டா இருக்கணும். கண்டிப்பாக பட்டா இல்லாமல் அப்ரூவல் கொடுக்க மாட்டாங்க. டவுன் சர்வே பட்டானா ஸ்கெட்ச் இருக்குங்க. டவுன் சர்வே இல்லாத இடத்துக்கு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து யூனியன் இந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பட்டாவில் ஆன்லைன் பட்டா இருந்ததுன்னா அதுக்கு ஸ்கெட்ச் வேணும். ஸ்கெட்ச் ஃபஸ்ட்டு, பட்டா, தென் ஈசி, உங்களுடைய ஆதார் ப்ளஸ் சைட் ஃபோட்டோ, கிளைண்ட் ஃபோட்டோ, அப்ளிகேஷன் போடுறதுக்கு உண்டான ப்ராசஸ்க்கு இது போதுங்க.